திருமேனி. அது அனந்தாழ்வான் தன்னுடைய திருமாளிகையில் ஆராதித்து கொண்டு வந்த திருமேனியைத்தான் சந்நிதியில் பிரதிஷ்டை பண்ணினார் என்று அது சரித்திரங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அனந்தாரிய வேங்கடாச்சல இதிகாச மாலையிலேயே அது சொல்லப்படுகிறது. எம்பெருமானாருடைய நியமனம் கொண்டு அவர் எம்பெருமானாரே அந்த விக்கிரகத்தை தழுவி கொடுத்தாராம். தேவரீர், நான் எப்படி பிரிந்திருப்பேன் என்று அனந்தாழ்வான் கேட்டபொழுது, நான் என்னுடைய திருமேனியை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு விக்கிரகத்தை அவர் கொடுத்தார் என்று முதலியே கொடுத்துருக்கார். இன்னும் சொல்ல போனால் தானான திருமேனி என்கிற ஸ்ரீரங்கத்தில் ஏற்பட்ட திருமேனி, அதே போல் தாம் உகந்த திருமேனி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தருள் இருக்கிற திருமேனி, தமருகந்த திருமேனி என்று சொல்லப்படுகின்ற திருநாராயணபுரத்தில் இருக்கிற திருமேனி, இதுக்கெல்லாம் முன்னாலேயே ஏற்பட்ட திருமேனி, இங்கே திருவேங்கடமலையிலே ஏற்பட்ட திருமேனி அனந்தாழ்வானுடைய பிரதிஷ்டை, அனந்தாழ்வானுடைய திருவாராதன திருமேனியான எம்பெருமானார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த எம்பெருமானார் இன்றைக்கும் ஞானமுத்திரையோடு எழுந்தருள் இருக்கிறார். அவருடைய வாழ் திருநாமம் சேவிக்கிற பொழுது எழில் ஞானமுத்திரை வாழியேன்னு சேவிக்கிறோம் இல்லையா, அந்த வாழ் திருநாமம் சொல்கிற பொழுது. ஆனால் எழில் ஞானமுத்திரை வாழியேன்னு நம்ம சேவிக்கிற மாதிரி இந்த கீழே சொன்ன திருமேனிகளில் காணும். தாமான திருமேனி ஸ்ரீரங்கத்தில் மூலவர் ஞானமுத்திரையோடு தான் எழுந்தருள் இருக்கிறார். ஆனால் இங்கே மூலவர் உற்சவர் அந்த அனந்தாழ்வான் ஆராதித்த திருமேனி அது இங்கே நாம் பார்க்கிறோம். அது 3 விதத்திலையும் சொல்லலாம். இங்கேயும் அவர் தாமான திருமேனியாகவும் சொல்லலாம். ஏன்னா அனந்தாழ்வான் அந்த விக்கிரகத்தை அவரே தழுவி கொண்டு கொடுத்தார் என்று அனந்தாழ்வானுக்கு. அனந்தாழ்வான் உகந்த திருமேனி அது. அவர் தாமுகந்த திருமேனி என் எம்பெருமானாரும் ரொம்ப அந்த திருமேனியை உகந்து கொடுத்த திருமேனி என்று சொல்லும்படியாக அது அனந்தாழ்வானுடைய பிரதிஷ்டையாக இன்றைக்கும் அங்கே பார்க்கிறோம். அதை தவிர இந்த ஊரில் மட்டும் அந்த எம்பெருமானாருடைய திருவடி நிலைக்கு அனந்தாழ்வான் என்று தான் விவகாரம். மற்ற எல்லா இடங்கள்லையும் எம்பெருமானாருடைய திருவடியை முதலியாண்டான் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா தனியில் ராமானுஜ பாதுகா என்ன இருக்கிறபடினாலே அவர் முதலியாண்டான்னு சொல்கிறோம். ஆனால் திருமலையில் மட்டும் அந்த எம்பெருமானாருடைய திருவடி நிலைக்கு அனந்தாழ்வான் என்று தான் திருநாமம்.